தமிழ் வாய்ஸ் வழங்கும் வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்வு உங்கள் கையில், உங்கள் கையில். வணக்கம், இது தமிழ் voice.com வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி. இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், ஆண்கள் ஃபிட்டாக இருக்க தினமும் பின்பற்ற வேண்டியவைகள். குடும்பத்தில் ஆண் ஃபிட்டாக இருந்தால்தான் அக்குடும்பத்தை நன்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் வீட்டு தலைவரே வலிமையின்றி எப்போதும் உடலில் ஏதேனும் பிரச்சனையுடன் இருந்தால் அக்குடும்பம் நன்றாகவாயிருக்கும்? நிச்சயம் இல்லை. எனவே ஆண்கள் தங்களை எப்போதும் ஃபிட்டாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு 24 மணி நேரமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதில்லை. அன்றாடம் ஆரோக்கியமான பழக்கங்களை பின்பற்றுவதோடு சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள வேண்டும். இங்கு ஃபிட்டாக இருப்பதற்கு ஆண்கள் தினமும் பின்பற்ற வேண்டியவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நேரத்துக்கு தூங்கி அதிகாலையில் எழுவது, இரவில் நீண்ட நேரம் டிவி, மொபைல் அல்லது லேப்டாப் என்று பயன்படுத்தாமல் நேரத்துக்கு தூங்க செல்ல வேண்டும். இப்பழக்கத்தை தினமும் ஆண்கள் மேற்கொண்டு வந்தாலேயே போதும், பல உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆண்களிடம் உள்ள ஒரே கெட்ட பழக்கமே தினமும் போதிய அளவில் தூக்கத்தை மேற்கொள்ளாததுதான். எனவே இரவில் நேரத்துக்கு தூங்கி காலையில் வேகமாக எழும் பழக்கத்தை கொள்வது நல்ல நன்மைகளை ஆண்களுக்கு வழங்கும். ஆரோக்கியமான உணவுகள், ஜங்க் உணவுகள் அல்லது ஹோட்டல் உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள வேண்டும். குறிப்பாக சுவைக்காக சாப்பிடாமல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடும் பழக்கத்தை கொள்ள வேண்டும். அதற்கு பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிகம் உட்கொள்ள வேண்டும். நீரை அதிகம் பருகவும். குடிக்கும் நீரின் அளவு மிகவும் முக்கியமானது. ஆண்கள் அதில் மிகவும் மோசம். சில ஆண்கள் ஒரு நாளைக்கு ஒரு போத்தல் நீரை கூட குடிப்பதில்லை. இப்படி குடிக்கும் நீரின் அளவு குறைவாக இருந்தால் செரிமான மண்டலத்தின் செயற்பாடு பாதிக்கப்படுவதோடு உடலில் நச்சுக்களின் அளவும் அதிகரிக்கும். ஆகவே தினமும் தவறாமல் 2 தொடக்கம் 3 லிட்டர் தண்ணீரை பருக வேண்டியது அவசியம். பரிசோதனை. அக்காலத்தில் பரிசோதனை தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் நோய்கள் ஏராளமாக உள்ளது இன்றைய காலத்தில். வருடத்திற்கு ஒரு முறையாவது உடலை முறையாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆண்கள் இச்செயலை தவறாமல் செய்ய வேண்டும். இதன் மூலம் நோய்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும். உடற்பயிற்சி. இன்றைய காலத்தில் உடல் உழைப்பு என்பதே இல்லை. உடலுக்கு உழைப்பு இருந்தால் தானே கொழுப்புகள் கரையும். அது கரையாமல் இருந்தால் உடல் பருமன் அதிகரித்து அதனாலேயே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது ஆண்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உண்ணும் நேரம். பல ஆண்கள் சரியான நேரத்தில் உணவை உட்கொள்வதில்லை. இப்படி சரியான நேரத்தில் உணவை உட்கொள்ளாமல் இருந்தால் உடலுக்கு வேண்டிய ஆற்றல் கிடைக்காமல் போவதோடு அல்சர் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே சரியான நேரத்தில் உணவை உட்கொள்ளும் பழக்கத்தை ஒவ்வொரு ஆணும் பின்பற்ற வேண்டும். இன்றைய தமிழ் voice.com வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம், ஆண்கள் ஃபிட்டாக இருக்க தினமும் பின்பற்ற வேண்டியவை. மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.